கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதி. தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இதுதான் நம் தேவாதி தேவன் நமக்கு தருகிற வசனம். ஆகார் கூட அழுது புலம்பினா. எதுக்குன்னு பார்த்தோன்னா, அவளுடைய பிள்ளை தண்ணீர் தாகத்தினால் சாக கிடக்கும்போது தனித்து வந்து அழுவா. அப்பொழுது தேவன் அவளுடைய கண்களை திறந்தபோது தண்ணீர் துறவு இருக்கிறதை கண்டு தன் மகனுக்கு அந்த தண்ணீரை பிடித்து வந்து கொடுத்து உயிர் பெறச் செய்கிறாள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன காரியத்துக்காக அழுதுகிறீர்களோ தெரியாது, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் இரவு நேரத்தில் அழுது புலம்புகிறது, இன்னும் நீங்கள் பாத்ரூமில் அழுகிறது, இன்னும் யாருக்கும் தெரியாமல் சர்ச்சில் போய் கதறுவது, எல்லாவற்றையும் தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதற்கான பதிலை தரும்படியாக கடந்து வந்திருக்கிறார். இது எனக்கு தான் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் முடிவை தரும்படியாக வந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்த தேவன், அதை எண்ணி வைத்திருக்கிற தேவன் அதற்கான பதிலை தரும்படியாக வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுமோ, அப்படிப்பட்ட அற்புதத்தை இன்றைக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த அற்புதத்தை நிச்சயமாக தருவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.